ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மித்ராவையும் சுதாகரை தான் காட்டுறாங்க. இப்போ மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஆதிக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரிக்கு பிளான் போட்டோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம போட்ட பிளான் வந்து பாரதிக்குன்னு தெரியாது. ஆனால் ஆதிக்கும் பாரதிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அப்படிங்கும்போது என்ன மித்ரா நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்ணா எப்படியாவது இவங்க ரெண்டு வரையும் பிரிச்சே எடுக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் இந்த உண்மை என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சிடக்கூடாது. அதனால எப்படியாவது பாரதியை வீட்டை விட்டே அனுப்பணும், அதுக்கு நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும், அதுவும் ஆதியே வந்து அவங்க பாரதியை வந்து வீட்டை விட்டு போக சொல்கிற மாதிரிக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்க. அப்படிங்கும்போது இங்கே பாரு மித்ரா, நீ என்ன பிளான்னாலும் போட்டுக்கோ, நான் உனக்காக நான் என்னனாலும் அதை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மித்ராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதியை ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஆதி கேட்குறாங்க, இது யாரோட வீடு, எதுக்காக அங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கவும், இந்த வீடை நான் தாங்க வாங்கியிருக்கிறேன், அதுவும் பாரதிக்காக அப்படிங்கிறாங்க. எதுக்காக பாரதிக்காக நீ வாங்கியிருக்கிற, பாரதி தான் நம்ம கூட தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன தான் பாரதி நம்ம கூட இருந்தாலும் நம்ம அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் வேண்டாமா, என்ன இருந்தாலும் சரி தான் அடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரிக்கு அவங்க வந்து கொஞ்சம் நர்வஸாக தானே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படிங்கவும் உடனே வந்து ஆதி சொல்கிறாங்க, பரவாயில்ல மித்ரா நீ இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறியே, உண்மையிலேயே உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், எப்படியோ ஆதி நம்ம வழிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஆதியும் மித்ராவும் வீட்டுக்கு வரவும், அப்போ மித்ரா வந்து ஆதி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க நம்ம இங்கே உள்ள பிரச்சனை இல்லை, அதாவது நம்ம ஆபீஸ் பிரச்சனையை நீங்க மறந்து போயிட்டீங்க, அதனால நிறைய ஃபைலில் நீங்க கையெழுத்து போட வேண்டியது இருக்கு அப்படிங்கவும் உடனே சரி நீ எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மித்ரா வந்து ஒரு ஃபைல் எடுக்கிறாங்க. அப்போ வேற ஏதோ ஒரு பேப்பர்லாம் வந்து உள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ வந்து அது வந்து பாரதி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, இது என்னது, அவங்க வேற ஏதோ பேப்பர்லாம் உள்ள தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது, என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஆதி கிட்ட போய் கையெழுத்து வாங்கவும் ஆதி வந்து ஃபோன் பேசிட்டே கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இதனால பாரதிக்கு மித்ராமல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது, என்னன்னு தெரியல அந்த ஃபைலில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆதியும் படித்து பார்க்காம வந்து ஃபைலில் கையெழுத்து போட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்து பார்க்கறதுக்காக வரும்போது கரெக்டாக அங்கே மித்ரா வந்துருந்தாங்க. என்ன பாரதி எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை ஒரு விஷயமா அங்கே வந்தேன், அதாவது ஃபைல் வந்து ஒன்று எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கவோ, இன்னும் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டது அப்படின்றவோ, இதனால பாரதிக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பதட்டமாக இருக்குது. ஆதி கிட்ட எதுக்கோ ஒன்று கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் என்ன விஷயம் தெரியல அப்படிங்கவும் உடனே மித்ரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இங்கே பாரு பாரதி உன் விளையாட்டெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்கிடாத, என்கிட்டலாம் வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதியை அவங்க வேற வீட்டுக்கு அந்த அதாவது அவங்களுக்காக பார்த்துருக்காங்களா அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ பாரதி கேட்குறாங்க, யாருக்கு இந்த வீடு அப்படிங்கும்போது, பாரதி இனிமேல் இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பாரதியும் அவங்க பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க, என்ன மித்ரா எனக்காக ரொம்பவே கஷ்டப்படுறீங்க பொழுது அப்படிங்கும்போது, என்ன கஷ்டம் பாரதி, உங்களுக்காக வந்து சேவை செய்யறதுக்கு தானே நான் இருக்கிறேன், என்ன இருந்தாலும் சரிதான் உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாச்சுது, அதே மாதிரிக்கு ஆதிக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கவும். அப்போ இதை கேட்டுட்டு பாரதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, பரவாயில்லையே நல்ல திட்டம் போட்டு எங்களை வந்து அதாவது என்ன வந்து ஆதிக்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நல்லாவே பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற, ஆனா நான் சும்மா விட மாட்டேன், இது வரைக்கும் உன்னை நான் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எப்போ உன் புத்தியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருச்சோ, இன்னுமேல ஆதியை வந்து உங்ககிட்ட நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு பாரதி வந்து மனசுக்குள்ள நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அங்கே மித்ரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆதி கிட்ட இருந்து உன்னை எப்படி நான் பிரிச்சேன் பார்த்தியா, ஆதியே வந்து உன்னை அந்த வீட்டுக்கு வரவழைக்கிற மாதிரிக்கு ஆதியை வந்து வச்சே நான் சொல்ல வச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லவும், இன்னுமேல ஆதி பக்கத்துல நீ நெருங்கவே முடியாது, ஆதி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து பாரதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மித்ரா மேடம் இதே மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கிறீங்க, என்ன விஷயம், என்ன ஆபீஸ்க்கும் வந்து வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, வீட்டில இருந்தே வந்து வேலை பார்க்க சொல்லிட்டீங்க, உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து வர சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது மேடம் அப்படின்னு பாரதி வந்து அதாவது மித்ராவை திட்டிக்கிட்டே அவங்க வந்து நல்லவங்க போலயே தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. அப்போ மித்ரா வந்து நினைக்கிறாங்க, என்னது இவ பேச்சே சரியில்லையே, எதையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே பேசுகிற மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஆதித்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா நீங்களும் எங்கள் கூட தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து பாரதியோட பாட்டியும் பாரதியோட அம்மாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, ஆதித்யா எங்கே வச்சா பத்தியா அப்படின்னு சொல்லியும், உன் விளையாட்டை எங்ககிட்டயே வச்சுக்கிட்ட, ஆதித்யா வச்சு பாரு ஆதி இந்த வீட்டுக்கு நான் வரவழைக்கிறேன் அப்படின்னு பாரதியோட பாட்டி வந்து நினச்சிட்டு இருக்கவும், உடனே வந்து ஆதித்யாட்ட வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு ஆதித்யா நீ சமத்தா அங்கே இருப்பியா, அப்பப்போ வந்துட்டு போவானு அப்படிங்கும்போது, என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் தான் அங்கே வந்துட்டோம்ல, அப்போ நீங்கள் இனிமேல் எங்கள் கூட தானே இருக்கணும், எதுக்காக நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ என்னது இந்த பையன் இந்த மாதிரிக்கு
பேசிகிட்டு இருக்கிறான். இப்படியே பேசிகிட்டு இருந்தாக்கி அப்புறம் ஆதியோட மனசு மாறிடும் போலுக்க. நம்ம எதை நினச்சி இந்த திட்டத்தை போட்டு இவங்களை தனி வீட்டுக்கு வரவழைச்சோமோ அதுவே இதாகிரும் போலுக்க. என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் அப்போ பாரதி சொல்கிறாங்க, எங்கள் பாரு ஆதித்யா, இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது. அப்பா வருவார் அப்படிங்கும்போது எதுக்குமா அப்படி வரணும், நம்ம கூட தானே நம்ம அப்பா இருக்கணும், அப்புறமா எதுக்காக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே ஆதித்யா ஆதியோட கையை பிடிக்கிறாங்க. அப்பா என்னை விட்டுட்டு நீங்கள் போயிடக்கூடாது, எங்கள் கூட தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதனால மித்ராவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ ஆதி சொல்கிறாங்க, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நான் போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஆதித்யா அடம் பிடிச்சி கேட்கவும் உடனே ஆதித்யாவுக்கு உடம்பு சரியில்லான மாதிரி ஆகுது. இதை பற்றியுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பா எங்கேயும் போக மாட்டோம், உன் கூட தான் இருப்பேன், போருமா அப்படின்னு சொல்லவும் ஆதித்யா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஆதி அவங்க மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, மித்ரா நீ போ, நான் அப்புறமா நான் வரேன் ஆதித்யா தூங்குனதுக்கு அப்புறமா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஆதி நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு மித்ரா, ஆதித்யா தான் அழ ஆரம்பிச்சிட்டாம்ல, இப்போ இப்படியே அழுதுகிட்டே இருந்தான்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், அதனால அவன் தூங்குனதுக்கு அப்புறமா நான் வரேன், நீ ஒன்றும் கவலைப்படாமல் கிளம்பு அப்படிங்கவும் மித்ரா அங்கேருந்து எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க. உடனே இங்கே பார்த்தோம்னா சுதாகரை தான் காட்டுறாங்க. என்ன மித்ரா நீ மட்டும் வந்திருக்கிற, ஆதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மித்ரா பொருளெல்லாம் தூக்கி போட்டு வீசுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் என்ன நினச்சி அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தனோ அதுவே நடக்காமல் போச்சுது அப்படிங்கிறாங்க. என்ன மித்ரா சொல்கிறேன் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் ஆதியை அங்கே இருக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க.